2 பெண்களை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கழுவந்தோண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பால்ராஜ். பெரியவளையம் கிராமம் முந்திரிக்காட்டு பகுதியில் பன்றி வேட்டைக்காக சென்ற பால்ராஜ் அங்கிருந்த மலர்விழி, கண்ணகி ஆகிய இருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார். வழக்கை விசாரித்த அரியலூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் குற்றவாளி பால்ராஜிற்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. மதுரை பாஜக போராட்டத்தில் பங்கேற்ற ரஷ்ய பெண் குறித்து எந்த விசாரணையும் நடத்தவில்லை என காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மதுரையில் நேற்று பாஜக மகளிர் அணி போராட்டம் நடத்தியது. இதில் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த கத்ரீனா என்ற பெண் கலந்து கொண்டது கவனம் ஈர்த்தது. இதனிடையே கத்ரீனா குறித்து மதுரை போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த அறிவியலாளர் மற்றும் பாபா அணு ஆய்வு மையத்தின் முன்னாள் இயக்குநருமான ராஜகோபாலன் சிதம்பரம் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ராஜகோபால சிதம்பரத்தின் மறைவால் ஆழ்ந்த வருத்தம் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் இந்தியாவின் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய சிற்பிகளில் ஒருவராக இருந்தார் என்றும் இந்தியாவின் அறிவியல் திறன்களை வலுப்படுத்துவதில் பெரும் பங்களிப்பை செய்துள்ளார் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். முழு தேசமும் அவரை நன்றியுடன் நினைவு கூரட்டும் என்றும் மோடி கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.